யோவான் எழுதின முதலாவது நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் கடைசி 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் கடைசியில் 325வது பக்கம். 325வது பக்கம் வாசிங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பைபிள் எடுத்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் வாசிக்கலாமா? வாசிங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சகோதரி பக்கம் மட்டும் வாசிக்க பார்ப்போம். ஆண்கள் பக்கம் வாசிங்க. ஆண்கள் பக்கம் மட்டும் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்களாக நாங்கள் கேட்க உதவி செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பிரசன்னங்களை ஆளுகை செய்வதாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி சுகமாக்கிறவரே ஸ்தோத்திரம். வார்த்தையினால சகலத்தை சிருஷ்டித்தவரே ஒரு ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் பேசுமே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் பேசுமே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நீரின்றி வாழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். அடியை மறைத்து நீர் வெளிப்படும். மகிமை உமக்கே உண்டாவதாக. பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் ஆவியானவர் சூத்திரம் பேசுங்க. நீ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று இங்கே யோவான் நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ பெரும்பாலும் பைபிள் வாசிக்கிறவங்க நிருபங்களை அதிகமாகவே வாசிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு அதிகமான பகுதி நிறைய பேர் சங்கீதத்திலே கதை ஓட்டிட்டு போயிடுவாங்க வாழ்க்கையில. அப்படி இல்லாதபடி நிருபங்கள் பகுதியை அதிகமாக நம்ம வாசிக்கணும். ஏன்னா நிருபங்கள்ல தான் நமக்கு அதிகமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிருபங்களை அது 1-2 நிருபங்கள் கிடையாது. யோவான் பாருங்க 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அப்ப அவ்வளவு சத்தியம் நமக்கு தேவையா இருக்குது. ஆமென்.
இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தேவையா இருப்பதனாலதான் ஆவியானவர் நமக்கு எழுதி நம்முடைய கரத்துல தொகுத்து நம்முடைய கரத்துல ஆண்டு கொடுத்திருக்கிறார். தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்றால் அதை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டார். ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சிந்தைகள்லாம் சரியா இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இதுல ஒரு வார்த்தை நம்ம சிந்தித்தோம், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இல்லை. இப்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நம்ம மறுபடியும் ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசிக்கும் போது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் 2 முறை ஐக்கியம் என்கிற வார்த்தை வருகிறது. எங்களோட ஐக்கியமாகுங்கள் என்று சொல்லி இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களை அழைக்கிறார் யோவான். அதோடு கூட எங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது என்பதை சொல்றாரு. நல்ல கவனிங்க. ஐக்கியம், ஐக்கியன்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஐக்கியம் என்னது? ஐக்கியம்னா கூட்டு. நம்ம சாதாரணமாக சொன்ன என்னது? நம்ம கூட்டுறவு. அதை கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய அதாவது பந்தம், நம்முடைய சிநேகம், நம்முடைய ஆழமான உறவு, அல்லது நம்முடைய சங்கமம், நம்முடைய கலகம் அப்படின்னு சொல்லி நிறைய. கலகம்னா கலகம் இல்லை, கலகம், இப்படி நிறைய வார்த்தை இருக்கு. இப்போ இந்த ஐக்கியம் என்கிற வார்த்தையை இன்றைக்கு நம்ம சிந்திக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். நான் கொஞ்ச நேரம் அந்த வசனங்களை சொல்ல விரும்புகிறேன், நீங்க கவனமாக கேளுங்க, ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஐக்கியம் என்கிற வார்த்தை தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை, ஐக்கியம். ஐக்கியம் என்பதற்கு இங்கிலீஷ்ல ஃபெலோஷிப். என்னது? ஆனா மூல மொழியிலே இதுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குது? இந்த வேதாகமத்தை கிரேக்க மொழியில் எழுதும்போது ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க? ரூட் வேர்ட் அப்படின்னு பார்த்தா கொய்னோனியா. என்னது? கொய்னோனியா. கொய்னோனியா அப்படின்னா ஐக்கியம். கொய்னோனியா என்பது என்ன வார்த்தைன்னு சொன்னா அது கிரேக்க வார்த்தை. இந்த கொய்னோனியா என்கிற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப், பார்ட்டிசிபேஷன், கம்யூனியன், டிஸ்ட்ரிபியூஷன், இன் ஃபெலோஷிப், ஆஃப் ஃபெலோஷிப், இப்படி ஷேரிங், நிறைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கவனிங்க, இந்த வார்த்தைக்கு நிறைய பல கருத்துள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டுறவு, கூட்டாளி, பங்கேற்பு, ஒற்றுமை, விநியோகம், கூட்டு உறவு உள்ள, கூட்டு உறவுக்காக, தோழமை, நட்பு, நட்பு கலப்பு, கூட்டு இணைப்பு வாழ்வு, கூட்டு இணைப்பு, சம உரிமை குழு, சங்கம், தோழமை, இப்படி நிறைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே போகலாம். கவனிங்க, ஒருவேளை இந்த ஐக்கியன்றதுக்கு என்ன ஐக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்த ஐக்கியத்துக்கு இத்தனை வார்த்தை இருக்குது. ஐக்கியத்துக்கு கொய்னோனியா. இந்த ஐக்கியம் பற்றி தெளிவுபட நம்ம 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, வாசிக்கும் போது நம்ம முழுமையாக எதுக்கு ஐக்கியம், எதற்கு இந்த கூட்டுக்கு நம்ம அழைக்கிறாரு, எதுக்கு இந்த கூட்டுறவுக்காக யோவான் நம்மை அழைக்கிறாருன்னா 2ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கும் போது நல்ல தெளிவுபட இதுக்கு நமக்கு புரியும். 2ஆம் வசனத்துல என்ன இருக்குன்னா, நாங்கள் ஒருவரை கண்டோம், அவர் ஆதி முதல் இருந்தவர், எங்கள் கண்களில நோக்கி பார்த்தவர் அவர், எங்கள் கைகளினால தொட்டு பார்த்தவர் அவர், அவருக்கு பேர் ஜீவ வார்த்தைன்னு பேரு. அந்த ஜீவ வார்த்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு 1ஆம் வசனத்தை சொல்லிட்டு 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதற்கு கூட்டு, எதற்கு ஐக்கியம் அப்படின்னா, நாங்கள் கண்டதான ஒரு ஜீவன், நாங்கள் கண்டதான ஒரு வார்த்தை, நாங்கள் தொட்டு பார்த்ததான ஒருவர், அவரை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். அவரிடத்துல நீங்களும் ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, எங்களோட ஐக்கியமாகும்படி அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. யோவானை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின பகுதி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் முதல் அதோடு கூட நிருபங்கள் வரைக்கும்
அதோடு கூட சேர்த்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்ப்போம்னா ஜீவன் என்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்தியிருப்பார். அப்போ ஜீவனுக்காக தான் ஐக்கியப்படும்படியா அழைக்கிறார். நம்ம இந்த சபை கூடி வர்றது ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்காக தான். ஆமென் சொல்லல? நிறைய பேருக்கு புரியல. நம்ம சபைக்கு கூடி வரோம், கிறிஸ்தவனா இருக்கிறதுனால கூடி வரோமா? அப்படி கிடையாது. இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து மனுக்குலத்துக்கு இழந்து போன ஜீவனை மறுபடியும் கொடுப்பதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம சபை கூடி வரோம். அதே நேரத்துல நாம் தேடுகிற ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளான நேரத்துல, போராட்டமான நேரத்துல, தேவையான நேரத்துல, என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனைகளோ அந்த நேரத்துல நமக்கு உதவி செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து யெகோவா ஈர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஐக்கியம் பற்றி நாம் தெளிவுபட பார்க்கணும். நீங்கள் ஜீவனில் பங்கு பெற வேண்டும். எங்களோடு கூட ஐக்கியம் ஆகுதல் என்று அழைப்பதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் ஜீவனில் பங்கு பெற வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஜீவனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அறிவது மட்டுமல்ல, ஜீவனில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த, வாழ்க்கையுடைய நடக்கையை வெளிப்படுத்த எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். எங்களோடு ஒருமிக்க பயணம் பண்ண வேண்டும். பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரிக்க முடியாத பந்தமாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிறதான ஒரு செய்தி. இந்த ஐக்கியம் என்கிற ஒரு காரியம் நம்ம சொல்லுவோமா? லகுவா சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஐக்கியம் என்பதுல எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற, அதாவது என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐக்கியம் என்பதை குறித்து பார்க்கும்போது ரெண்டு காரியம். ஒன்று, இந்த ஐக்கியத்தில் இருப்பதற்கு ரெண்டு அடையாளம் உண்டு. ஐக்கியத்தில் இருப்பதற்கு என்ன உண்டு? சரி, அதுல ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். என்னது? அல்லது வெட்டி எடுக்கப்படுதல். சரிங்களா? ஒரு அடையாளம். நீங்கள் கிறிஸ்துவோடும், நீங்கள் சபையோடும், நாம் கர்த்தரோடும், நாம் ஆண்டுடைய பிள்ளைகளோடும் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். இன்னொன்று ஒட்டி இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். இரண்டாவது. முதலாவது என்னது? ஒன்று, வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அடையாள சான்று நமக்கு இருக்குது. நீங்க கேட்க உங்களுக்கு புரியும். நம்பர் ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த ஐக்கியத்துல ஜீவனுக்குள்ள இருக்கிற என்பதற்கு அடையாளமாக ஒட்டி இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேகமா நான் சொல்றேன். வெட்டி எடுக்கப்பட்ட அல்லது வெட்டி எடுக்கப்பட்ட அனுபவம் எதுன்னு சொன்னா, ஏசாயா புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது 51ஆம் அதிகாரம் ஏசாயா 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, நீ எல்லாருமே பைபிள் எடுத்து பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு புரியுது இல்லை, நீங்க பார்க்கணும். வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நாம இங்க என்ன சொல்றாருன்னா, மொத்த சபைக்கு சொன்னாரு, மொத்த இஸ்ரவேலருக்கும் முதலாவது 1ஆம் வசனத்தை சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். நீங்க அந்த இடத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இதுக்கு அடையாளமாக ஆபிரகாமை பற்றி சொல்றாரு. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாவே அவங்க எப்படி வெட்டி எடுக்கப்பட்டு வந்தாங்க, அவங்க எந்த இடத்துல கொண்டு வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா புரிந்து கொள்ளலாம். ஆமென். அப்போ அப்படி சொல்லிட்டு, அப்போ வெட்டி எடுக்கப்படுதல் என்பது என்ன?
சொல்லுங்க. வெட்டி எடுக்கப்படுதல் என்ன? ஆதியாகம புஸ்தகம் அங்க போயிடும். அதுதான் நமக்கு தெளிவா தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல தான் பூரணமான முழுமையான செய்தி இருக்குது. ஆபிரகாமை குறித்து இருக்குது. அதுல இருந்து நம்மை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை விரிவுபடுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க ஆசீர்வாதங்களையும் நம்ம சேர்த்து வாசித்தோம். ஆபிரகாமை பார்த்து வெட்டி எடுக்கப்படுவதற்கான முதலாவது ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா இதுதான் வெட்டி எடுக்கப்படுதல். முதலாவது என்ன சொல்றாருன்னா, அங்க கனெக்ஷன் பண்றாரு. ஆபிரகாமை நோக்கி உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு விட்டு விட்டு புறப்பட்டு போக வேண்டும். ஆமென். இப்போ இங்க இருந்து கொண்டு ஏன் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாதா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனை நோக்கி பார்ப்போம் என்றால் ஆபிரகாமை கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை எடுத்து நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அந்த தேசத்துல வைத்து அவனை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு உள்ள கொஞ்சம் கஷ்டம். ஆண்டுடைய வார்த்தையை அவன் கேட்டு முழுமையாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி உண்டாகும் போது அவன் ரெண்டு பக்கத்துல ரொம்ப தடுமாற்றம் அவனுக்கு உண்டாகும். அவன் வெளியே வந்து விடுவதுதான் அவனுக்கு நல்லது. அவனிடத்துல நான் பேசுகிற வார்த்தை கேட்பதற்கு அவனுக்கு நல்லது. அவன் கவனிங்க, ஆபிரகாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ரெண்டு இடங்களில ஒரு தேவ பிள்ளையானது என்ன செய்ய முடியாது, உறவுகள் உடையவனா இருக்க முடியாது. ஜென்ம தேசத்திலும் ஜென்ம பூமியிலும் இனத்தோடும் குடும்பத்தோடும் இருந்து கொண்டு அதிலே பிணைப்போடு இருந்து கொண்டு தேவனை முழுமையாய் ஆராதிப்பது என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு அது சாத்தியமற்ற ஒரு காரியம். நல்ல கவனிங்க. ஆனால் எந்த ஒரு தேவ பிள்ளை தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமை போல தன் குடும்பம், தன் இனம், தன்னுடைய தேசம் என்பதை விட்டு விட்டு தேவனுக்காக புறப்படுகிற மனம் உண்டாகி புறப்பட்டு வந்தார்களோ அவர்கள் தேவனுக்காக வாழ முடியும். அவர்களுக்கு அது எளிது. சொல்லுங்களேன். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். நீங்க இந்த வசனங்களை கேட்கும்போது ஊருக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, உறவுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறத நீங்க அறிவீங்க. சபைக்குள் வந்துவிட்டு அவங்களோடு கூட உறவா இருந்து கொண்டு வாழ்வது கடினமான காரியம் என்பதை நீங்க புரிந்திருப்பீங்க. கண்டிப்பா யாரை பிரியப்படுத்துவது, சில நேரத்துல ஆண்டவரை பிரியப்படுத்துறதா, குடும்பத்துக்கு பிரியப்படுத்துறதா, ஆண்டவருக்கு பிரியமா நடப்பதா, ஊர் மக்களுக்கு பிரியமா நடப்பதா, நம்ம சொந்த பந்தங்களுக்கு பிரியமா நடப்பதா, அல்லது தேவனை பிரியப்படுத்துவதா, நான் அவங்க சொல்றதை கேட்கிறதா, ஆண்டவர் சொல்வதை கேட்பதா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனிப்பதா, அல்லது என் உறவுக்காரர், குடும்பத்துக்காரர், ஊருக்காரர், மக்கள் இனம் சொல்லுவதை கேட்பதா, எது நான் கேட்க வேண்டியது என்பதை கன்ஃபியூஸ் ஆகிடும் சில நேரத்துல. அதனாலதான் ஆண்டவர் வந்து பார்த்தாரு, இந்த பிரச்சனையே உனக்கு வேண்டாம், அதனால உன்னை நான் வெற்றி எடுத்துறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அல்லேலூயா. சொல்றாரு, நீங்களும் நானும் கூட நம்மை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட ஆமென் என்னது கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் என்ன செய்யுங்கள், நோக்கி பார்க்கணும். நம்ம ஆண்டவர் வந்து பிரித்து எடுத்திருக்கிறார் என்பதை அடிக்கடி மறந்து விடக்கூடாது. செப்பரேஷன் லைஃப், செப்பரேட் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி வெட்டி எடுக்கப்படுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்தது? எசேக்கியேல் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சொல்றாரு. இந்த பிரச்சனை வந்து அங்க கொண்டு போறாரு. எசேக்கியேல் 16:4 ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானங்கள் என்னவென்றால், எல்லாருமே பைபிள் எடுத்து பாருங்க. ஒருவேளை நீங்க லேட்டா எடுத்தா கூட பிரச்சனை இல்லை. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மறக்காம எடுத்து அதை பாருங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை எப்போதுமே நீங்க பார்ப்பது மிகவும் நல்லது. இப்போ வாசிங்க. நீர் பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை,
உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுத்தப்படவும் இல்லை. அடுத்த வசனம், உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் என்ன இல்லை, இரக்கமாக இல்லை. கவனிங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்திகரிக்கப்படுவதற்கு சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுத்தப்படவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இங்க என்னன்னா பழைய உறவுகளோடு வாழ்கிற ஒரு நிலை. நம்முடைய சொந்த பந்தங்கள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள, இது அப்படித்தான் சொல்லணும். அல்லது நம்ம குடும்பத்தோடு இணைந்திருக்கிற தொப்புள் கொடி என்பது என்னது? ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல என்ன செய்வாங்க, எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல, நர்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். முதல் அவங்க பிறந்த உடனே என்ன செய்வாங்க, முதல்ல தொப்புள் கொடி அந்த இதோடு இருக்கும், கனெக்ஷன் இருக்கும், அதை முதலாவது வெட்டுவாங்க, தாயோடு உள்ள கனெக்ஷன். ரெண்டாவது என்ன செய்வாங்க, மேலே இருக்கிற அழுக்கு எல்லாம் கழுவுவாங்க, ரத்தமும் தண்ணீருமா இருக்கும், எல்லாம் கழுவி எடுப்பாங்க. மூன்றாவது என்ன செய்வாங்க, நல்லா சுத்தம் பண்ணி அந்த இது ஆவிக்குரிய காரியங்கள்ல இது சொல்லப்படுது. உப்பால் சுத்திகரிக்கப்படுறது, அந்த கழுவுப்படுவது எல்லாமே இது ஆவிக்குரிய காரியங்கள்ல சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கும் பொருந்தும், இதற்கும் பொருந்தும். சரிங்களா? ரெண்டுக்கும் பொருந்தும். அப்போ அந்த குடும்ப உறவோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்த முடியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ இன்னும் சுத்தமாகவே இல்லை, எனக்கு பிரியமானதை நீ செய்யவே இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உறவுகள் இன்னும் பழைய உறவுகளோட கூட இருக்குது, அப்ப நீங்க இன்னும் வெட்டப்பட வேண்டியது இருக்குது, இன்னும் எங்கேயோ நம்ம கத்தரிக்கப்பட வேண்டி இருக்குது, எங்கேயோ இன்னும் நம்ம துண்டிக்கப்பட வேண்டி இருக்குது, இங்க இன்னும் எங்கேயோ நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, எங்கேயோ ஒரு பகுதியில் நம்ம அறியாமலே நம்ம ஒரு இடத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு குலமோ கோத்திரமோ ஊரோ ஜனமோ அல்லது சமுதாயமோ ஏதோ ஒரு பகுதியில் நம்ம ஒட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு பகுதியில கர்த்தர் நம்ம வெட்டி எடுக்கப்பட வேண்டி இருப்பதனால அவர் சொல்றாரு, நீங்கள் தொப்புள் அறுக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அதனால பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ வெட்டப்பட வேண்டும், நிச்சயமாக வெட்டப்படாவிட்டால் நீங்கள், ஆண்டவர் சொன்னாரு, இதோ குன்றின் மேலே நின்று நான் பார்க்கிறேன், இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று பிள்ளையாம் தீர்க்கதரிசனம் சொன்னார். அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் தனித்து வாசம் பண்ணும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், செப்பரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம், பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இது யாரு சொல்றது? இந்த வெட்டி எடுக்கப்படுதுல புதிய ஏற்பாட்டுல யார் சொல்றாங்க? ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 17ஆம் வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை யூஸ் பண்றாரு. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 11, உங்கள் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ மேன்மை பாராட்டாதன்னு சொல்றாரு. கவனிங்க, இப்போ நாமெல்லாம் யாரு சொல்லுங்க? காட்டு ஒலிவு மரம். நம்மளாம் யாரு? அப்ப வீட்டு ஒலிவு மரம் யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அத புறஜாதிகளா இருக்கிற அல்லது ரோமரா இருக்கிற அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் பார்த்து அவங்களை வெட்டி தள்ளிட்டாரு, அவளை ஆண்டவர் தள்ளிட்டு எங்களை சேர்த்துட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட அவனை பார்த்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டாதீங்க. அவங்க பாருங்க அப்படி செய்தாங்க, அப்படி இருந்ததுனால வெட்டி அவங்களை ஆண்டவர் தூரம் வாங்கிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. கவனிங்க, வேறு இருக்கத்தான் செய்யுது, மரம் இருக்கதான் செய்யுது, அதுக்குள்ள ஜீவன் இருக்கதான் செய்யுது. காட்டு ஒலிவமா இருக்கிற மரமா இருக்கிற நீங்கள் வெட்டி அந்த மரம் எங்க வெட்டி போடப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல நீங்க ஒட்டி வைக்கப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க. அப்போ காட்டு ஒலிவு மரம் வீட்டு ஒலிவு மரத்தோடு சாரத்தோடு கலந்து வளரணும், கனி
கொடுக்கணும், இந்த கனியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒலிவ மரம் சரியாக ஒட்ட வைக்கப்பட்டிருக்கணும். ஏற்கனவே ஒட்ட வைக்கப்படுவதற்கு முன்பதாக சரியாக வெட்டப்பட்டிருக்கணும். சொல்லுங்கள, நம்ம வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கவாட் பண்றதை விட ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க. ஒட்டு செடி எப்படி உருவாக்குவாங்க தெரியுங்களா? ஒட்டு செடியை பதியம் போட்டு வர வைப்பாங்க. அப்புறம் வர வைத்து என்ன செய்வாங்க, அது ப்ராசஸ் எனக்கு தெரியல, நான் பண்ணல. ஒட்டி விடுவாங்க, சரிங்களா? வெட்டி விடுவாங்க. இப்போ எப்படி அதனுடைய அந்த ரூட்ல வந்துட்டு அந்த சாரங்கள்லாம் போய் இது போலவே அது மாறுதுன்னு சொன்னா இது சரியாக ஒட்டப்பட்டிருக்கணும், சரியாக என்ன செய்யப்பட்டிருக்கணும், கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யப்படாது, சரியான சாரம் கிடைக்காது, சரியான சுபாவம் கிடைக்காது, தாறுமாறாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். அல்லது சொல்லுங்களேன், சரியான சாரமும் சரியான ஒட்ட வைக்கப்படுதல் இருந்தா பிரித்தெடுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது போலவே கனி கொடுத்து அழகா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு இன்னும் கூட 2 வசனம் சொல்றாரு. 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது 21, 22 சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாமல் இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்களிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்தராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவா என்று சொல்றாரு. ஆமென். அப்ப வெட்டி எடுக்கப்பட்ட ஒட்ட வைக்கப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். எப்படி இருக்க வேண்டும்? இல்லைன்னு சொன்னா நீயும் அவளை போல மேன்மை பாராட்டி, நீயும் அவளை போல பெருமை கொண்டு, நீயும் அவளை போல கீழ்ப்படியாமல் நீரும் அவர்களை போலவே வாழ்ந்தால் நீரும் அவர்கள் வெட்டப்பட்டது போல நீயும் வெட்டப்படுவாய் என்பதை கவனித்து பார்த்து கொண்டு வாழி சொல்றாரு. ஆமென். ஆணுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நாம் வெட்டி எடுக்கப்பட வேண்டியது முதலாவது காரியம். ஆமென். இப்போ பாருங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 50:18 சங்கீதக்காரன் சொல்லும்போது இதை கொஞ்சம் கேட்டுக்கொண்டே வாருங்க, உங்களுக்கு புரியும். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். பாருங்க, திருடனை காணும் போது நீ என்ன செய்றாய்? ஒருமித்து போகிற. அடுத்து என்னது? நம்ம பங்கு எங்க வச்சுக்கிறோம்? திருடனை பார்த்தா அவனோட பங்கு இருக்குது. விபச்சாரம் கண்டா நீயும் சகோதரன் சொல்றோம். அப்ப சொல்றாரு, உன் பங்கு அங்கு கிடையாது, உன் ஐக்கியம் அங்கு கிடையாது. நீ செப்பரேஷனா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற, நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களோடு கூட ஒருமித்து நீ போவதற்கு அழைக்கப்படலை. ஒருமித்து அவரோடு கூட வாழ்வதற்கு என்ன செய்யப்படலை? அழைக்கப்படலை. கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர் தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வேத வசனத்தை வாசித்து அவரோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கையில வருகிறவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் மாறும்போது ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து வரும்போது அவர்களை சரி பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகிற செய்தி இந்த செய்தி, ஐக்கியப்படுத்துகிற செய்தி. என்ன செய்தி இது? நீங்க ஆமோஸ் புஸ்தகத்துல வாசிப்பீங்கன்னா, நான் எடுக்கல வசனத்தை, எனக்கு ரொம்ப நேரம் குறைவா இருக்குது. நீங்க பைபிளை கண்டிப்பா வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல நான் தூக்கு நூலை எடுக்கிறேன்னு சொல்றாரு. தூக்கு நூலை எதுக்கு எடுக்கிறாரு ஆண்டவர் தெரியுமா? தூக்கு நூலை ஆண்டவர் எதுக்கு எடுப்பார்? சரி, தூக்கு நூலை வச்சிருக்கிறாங்களே கொத்தனார் வேலை செய்யறவங்க, அதாவது கான்கிரீட் பில்டிங் கட்டுறவங்க, அவங்க எதுக்கு தூக்கு நூலை வச்சிருக்கிறாங்க? நேருக்காக. சரி, எந்த நேருக்காக? அதான் முக்கியம். நேருக்காக கரெக்ட். ஏதாவது ஒரு நேருக்காக கிடையாது. எந்த நேருக்காக? ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. நேரா நிற்கிறதுக்கு சரி, அதை கூட வைத்துக் கொள்ளலாம். நேரா நிற்கிறது கூட வைத்துக் கொள்ளலாம். நேரா நிற்கிறதுக்கு 2வது தான். ஆனா இந்த குறி எங்க போகணும்னா, நேரடியா கீழே கொண்டு போய் ஃபவுண்டேஷன்ல இருந்து நேரம் காட்டணும். எங்க காட்டணும்? இது ஒரு பக்கமா ஒதுக்கி நேரம் வந்துடக்கூடாது. இது எங்க இருந்து வரணும்? ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்கன்னா 2 இன்ச்சு வெளியில விட்டுட்டு 2 இன்ச்சுக்கு ஒரு கல்லை வச்சுட்டீங்கன்னா கடைசி மேல போற வரைக்கும் கீழே ஃபவுண்டேஷன் 2 இன்ச்சு மேல கேப் சரியா கிடைக்கணும். இப்படி உள்ள
வெளியே போய் உள்ள வந்து வெளியே போய் உள்ள வந்து வெளியே போய் தாறுமாறா இருக்கிறதுக்கு அந்த என்னது இப்படி கிடையாது. அஸ்திபாரத்தை காட்டணும் மேல அந்த கட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அஸ்திபாரத்தின் மேலதான் நான் நிக்கிறேன்றதை என்ன செய்யணும், அதை காட்டணும். அஸ்திபாரத்துக்கு நேராக விடப்படுவதற்காக தான் தூக்கு நூலை கொண்டு கொடுக்கப்படுது. சரிங்களா? அப்படியானால் கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு நேரா, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வுக்கு நேரா, இயேசு சொன்னதான உபதேசங்களுக்கு நேரா, இயேசு கிறிஸ்து கொடுத்த அறிவுரைகளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அவரோடு இருந்த ஐக்கியப்பட்டு அவர் விரும்புகிறபடி நம்ம கட்டி எழுப்பப்படுவதற்கு தான் அந்த ஐக்கியம் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சரியாக சொல்லி தருகிறார். ஆமென். ஆகவே இந்த ஐக்கியம் அங்கும் இங்கும் அங்கம் வகிக்க முடியாது. இது அங்கும் இங்கும் என்ன செய்ய முடியாது, அங்கம் வகிக்க முடியாது. ஏனென்றால் இது ஐக்கியம் என்பது ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது யோவான் சொல்லும்போது 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17, 16 யோவான்ல வாசிக்கும் போது யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் என்ன அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான். இயேசு என்ன சொன்னார்னா, தன்னை குறித்து நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றி வருகிற ஊழியர்களும் அவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமா இருக்கிற விசுவாசிக்கிற யாவரும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே அவர்களை நீ காத்துக்கொள்ளும், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றார். ஆமென். உலகத்தில் கொடுப்பல் வாங்கல் உறவு இருந்தா அதை நம்ம மோசம் போகும். உலகத்துல கொடுப்பல் வாங்கல் உறவு இருந்தா என்ன செய்யும், கிறிஸ்துவுக்குள்ள உள்ளவங்க கிட்ட நீங்க வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கொடுப்பல் வாங்கலாம் கடவுள் கொடுப்பறத வாங்குறது நான் சொல்லல. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீடு, காது குத்து வீடு, வீடு பால் காய்ச்சி இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வரி அவங்க கிட்ட என்னது கிஃப்ட் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வாங்க. அவங்க கூப்பிடுற நேரத்துக்கெல்லாம் நம்ம போகும்படியா வைப்பாங்க. அல்லது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா, அன்போடு தாழ்மையா சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படி வைக்காம இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. யாராவது ஏதாவது ஒன்று கொடுத்தா கிஃப்ட் வேண்டாம்னு சொல்வது ரொம்ப நல்லது. கல்யாண காரியமாகட்டும், பால் காட்சி வீடாகட்டும், நீங்க வாங்க எங்க கூட உட்காருங்க, நாங்கள் சாப்பாடு போடுறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், நம்ம எல்லாம் குடும்பமா சேர்ந்து சாப்பிடுவோம், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம், அப்படி சொல்லிட்டு என்ன செய்வோம், ஒரு ஆராதனை செஞ்சுட்டு போவோம். அதற்காக வாருங்கள். அதனால கிஃப்ட் ஒன்றும் கொண்டு வராதுங்க. சிலர் வைக்கிறதே வைபவங்களை எதுக்கு தெரியுமா, வசூல் பண்றதுக்கு தான். ஊருக்குள்ள வைக்கிறாங்களா, அது எதுக்கு, வசூல் பண்றது. நீங்க அவங்கள போல பண்ணக்கூடாது, நாம அது போல நானும் நீங்களும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுவீங்களா? பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆச்சு, சின்ன பிள்ளைகள் ஆச்சுன்னு சொல்லி உலகத்துல போய் சொல்லுவாங்க. ஒருவேளை அறியாமை காலத்துல நீங்க அப்படி சேர்த்துருந்தா நோ ப்ராப்ளம். ஆனா இந்த காலத்துல அப்படி போயெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள்ல அதுக்கு எவிடன்ஸே கிடையாது. பெரிய பிள்ளையாச்சு சடங்கு வைக்கிற சம்பிரதாயம் பண்றதுக்கு பைபிள்ல இடமே கிடையாது. அதெல்லாம் மறைவான காரியம், அதெல்லாம் பெண்களுக்குரிய ரகசியமான காரியம். பிள்ளை பெருசாச்சு சின்னதாச்சுன்னா சொல்லி சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள்ல நாங்கெல்லாம் அப்படித்தான், எங்க பிள்ளைங்களுக்கு அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுப்பல் வாங்கலாம் வேற நேரத்துல கூட வச்சுக்கோங்க. கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, கொடுத்தா எதிர்பார்க்காம இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. அப்படின்னா அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அப்ப எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா அவன் யாரு, ஆயக்காரர்கள் செய்வது போலவே நீங்களும் செய்யணும். உங்களுக்கும் ஆயக்காரனுக்கும் என்ன இருக்குது, உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன இருக்குது. நீங்க கொடுத்துட்டு எதிர்பார்க்கறீங்க, இல்ல அவன் கொடுத்துட்டு எதிர்பார்க்கறான். அவனை போலவே நாம் கொடுத்து கொடுத்து வாங்குவதற்காக நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். அப்படி அல்ல. தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பரலோகம் உங்களுக்கு நன்மை தரும். அல்லேலூயா. அப்போ இந்த கொடுப்பல் வாங்கல்ல நம்ம உலக மக்கள் போலவே நம்ம வேஷம் போடக்கூடாது. அதனாலதான் ரோமர் 12:2 வாசிக்கும் போது 12:2 வாசிக்கும்போது சொல்றாரு, 12:2 ஸ்தோத்திரம், நீங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் அவருக்கு என்ன பிரியம். சரி வாசிங்க. அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன, பகுத்து அது நல்லா உட்கார்ந்து யோசித்து பார்த்து, நல்லா உட்கார்ந்து டீப்பா நல்லா அதை நல்லா ஆராய்ச்சி பார்த்து, எது நல்லது, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செய்யறது சரிதானா. சரி, எல்லாருமே எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அப்படித்தான் செய்யறாங்க,
என்னுடைய உறவினர் எல்லாமே அப்படித்தான் செய்யறாங்க, உலகம் முழுவதும் அதை தான் செய்யறாங்க, நான் இதை செய்யலாமா, இது தேவனுடைய பார்வையில சரிதானா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவார். அப்ப அவர்களை போலவே நீங்களும் வேஷம் போடாதீங்கன்னு ஆவியானவர் நமக்கு எழுதியிருக்கிறார் உலகத்துக்கு. அப்போ நீங்களும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான காரியங்கள் என்ன என்று பகுத்து ஆராய்ந்து பார்த்து நலமானதை நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமா, அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். உலகத்துல நீங்கள் நிச்சயமா அப்படி கொடுப்பீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா பின்னாட்கள் அது உங்களுக்கு உபத்திரவமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதுக்காக கடன் வாங்க வேண்டியது நிறைய. அப்படி வாங்குறது இன்னொரு பக்கத்துல பிரச்சனையா இருக்கு. நம்ம வீடுகள் அதெல்லாம் வைத்திருக்கிறோம், அதெல்லாம் நம்ம கொடூரமானதா மாறும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்களை வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எதுக்கு யூஸ்ன்னு கேட்கறாங்க. வித்து காணிக்கையும் தர மாட்டாங்க, வித்து தரித்திரத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வெங்கல பாத்திரத்தை வச்சு பரவத்து கொண்டு போறீங்களா, உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கறேன். சாப்பாடு செய்யற பாத்திரம் அவசியம் தேவை, கரண்டி சாம்பார் சட்டி எல்லாமே நமக்கு தேவை. இந்த வெங்கல பாத்திரத்தை வரிசையா அடுக்கி மேல துணி போட்டு மூடி அடிக்கடி வருஷத்தோடு எடுத்து விலகி துலகி மேல வைக்கிறோம், அது எதுக்குன்னு கேட்கிறேன். எங்க சீர்வரிசை தான் பாருன்னு சொல்றதுக்கா? இது பூமியெல்லாம் அழிந்து போகும். ஆண்டவர் அப்படி சொல்லல. பழையதாய் போகாத என்னது பணப்பையை பரலோகத்துல உங்களுக்கு வைங்க. அடிக்கடி அங்க திறந்து அங்க போட்டு வைங்க. அங்க பூச்சி அடிக்கவும் செய்யாது, இங்க போல துருப்பிடிக்கவும் செய்யாது. வருஷத்தோடு எடுத்து என்ன செய்ய வேண்டாம், அதை விளக்கவும் வேண்டாம், அதை துளக்கவும் வேண்டாம், சுத்தம் பண்ண வேண்டாம், மறுபடியும் மூடி வைக்க வேண்டாம். உங்களுக்கு அங்க போன பலன் கிடைக்கும். முன்னாள் வரிசையில் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இருந்தா உங்க வீட்டுல அதெல்லாம் காலி பண்றது ரொம்ப நல்லது. சோத்திரம். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு ஐக்கியமானோம். சட்டி பாடையெல்லாம் பாஸ் விக்கி சொல்றாரு, நம்மள தப்பா சொல்லிடுறாரு. வசனத்தை நான் சொல்றேன், நான் அப்படி செய்யறதுனால நான் சொல்றேன். ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள். ஒரு விசுவாசி என் பிள்ளை பெரிய பிள்ளையாருக்கு பாஸ் சொன்னாரு, என்ன செய்ய போறீங்க? பாஸ்டர் நீங்க வரீங்க, பாஸ்டமா வராங்க, ஒரு சின்ன ஜோம் பண்ண போறீங்க. என்னையா ஊர்லாம் இருப்பாங்க, நான் உங்களுடைய பிள்ளையா வளர்றேன், நீங்க எப்படி வளர்றீங்க, நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த என்னை வேற விதமா நான் செய்வேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் வேற விதமா செய்வேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஜோம் பண்றீங்க, எங்க வீட்டு திருப்திக்காக தான் அந்த ஜெபம் கூட, இல்லைன்னா நீங்க ஜோம் பண்ண கூட வேண்டாம்னு நான் சொல்லிடுவேன். அல்லது சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்றாரு, அது கூட எங்க வீட்டாருடைய திருப்திக்கு தான் இந்த ஜெபம் கூட, இல்லைன்னா நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்போ இதெல்லாம் தேவையில்லாதது பாஸ்டர், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளை ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. யாரும் குங்குமம் பூசி மாலை போட்டு மேளம் கொட்டி ரேடியா வைத்து ஊருக்குள்ள பெரிய சங்கதி எல்லாம் போட்டு 4 குடத்தை வச்சு 2 தாறு வாழைப்பழத்தை வச்சு 2 தேங்காய் பழத்தை வச்சு ஊருக்குள்ள கொட்டடிச்சு 2 பட்டாசு வெடிச்சு அப்படி கொண்டு வந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். அது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு போதுமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் எங்கே இருக்கிறோம்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் என்ன அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரியாது இருங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள். மாறுபாடான வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நானும் வேதம் சொல்றதுதான் சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்று வெட்டி எடுக்கப்படணும். எங்கெல்லாம் கனெக்ட் இருக்குது, எங்கெல்லாம் வேறு போயிட்டு இருக்குது, எங்கெல்லாம் தேவையில்லாம சிந்தனை போயிட்டு இருக்குது, எங்கெல்லாம் ராங் கனெக்ட் இருக்குது, எல்லாம் ராங் கனெக்டையும் தேவையில்லாத காரியங்களையும் வெட்டி துண்டித்து நம்ம ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. அதனால யாருக்கும் நீங்க கல்யாணம் வீட்டுக்கு போனா எதையும் செய்யாதீங்க. சாப்பிட்றதுக்கு 200 ரூபா கொடுங்க, 2 பேர் போனா. ஒரு ஆள் போனா 100 ரூபா கொடுங்க, சாப்பிட்டு வந்துருங்க கை கழுவிச்சு. அது சொல்லுங்க பார்ப்போம். நான் கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்க வர மாட்டேன். கன்னியாகுமரியில் அப்படிதான் பண்ணுவாங்க. சாப்பிட்ட பிறகு இலையை போடும்போது சாப்பாடே சரியில்லை 100 ரூபா கொடுக்கட்டா அப்படின்னுவாங்க. பக்கத்துல உள்ள ஆள் நீங்க சாப்பாடு சரி, சாப்பாடு நல்லா இருக்கு, இன்னைக்கு ஒரு 50 ரூபா கூட கொடுத்துட்டு போவான். அவன் சாப்பிட்றதுக்கு கொடுப்பான். யார் சாப்பாடு கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. ஆனா சொந்தக்காரர் அத்தனை பேரும் நம்ம வழக்கு கொடுப்பல் வாங்கல் இதெல்லாம் வைப்பாங்கல்ல, வரைமுறை அதெல்லாம் செய்முறை எல்லாம் செய்வாங்க. செய்வனை எல்லாம் அவங்க தான் செய்துவாங்க. அது சொந்த பந்தங்களுக்குள்ள. இந்த சொந்த பந்தங்களே இருக்கக்கூடாது ஆபரகாம்னு. இப்படி இருந்தா அந்த ஊருக்காரன் உன்னை உருப்படியே விட மாட்டான். சோத்திரம். அதனால நீ வந்துரு, நீ வா, நான் காண்பிக்கிற இடத்துக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கூட்டிட்டு வந்துட்டாரு.
அவன் வெட்டி துண்டா எடுக்கப்பட்டு விட்டான். முதலாவது வெட்டி எடுக்கப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட வாழ்கிற வாழ்வுக்கு, தேவனை மகிழ்விப்பதற்கான சந்தோஷமான வாழ்வுக்கு சிறந்த ஒன்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒன்று வெட்டி எடுக்கப்படணும். நிறைய பைபிள்ல வசனம் இருக்கு, நிறைய பைபிள்ல வசனம் இருக்கு. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு போகின்ற போது 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிக்கும் போது அங்கே வாசிங்க. 1-3 வசனம் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ராஜாவாகி யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் அனானியா மேல இறங்கின போது என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற தெரியுமா? யூதா ராஜாவா இருக்கிற யோசபாத் எங்க போயிட்டு வரான் தெரியுமா? பக்கத்தில் உள்ள இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிற ஆகாபுக்கு சப்போர்ட் பண்ண போறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவன் துன்மா இருக்கிறான், விபச்சார வேசித்தனம் பண்றான், அவன் பயங்கரமா விக்கிரக ஆராதனைக்கு 450 பேர் 850 பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அவன் தேசமே மோசமா இருக்குது, ரொம்ப அக்கிரமத்துல போயிட்டு கொண்டு இருக்குது, மொத்த தேசத்தை அழிவுக்குள்ள போயிருக்கான். அவன் கூட இவன் போய் சம்பந்தம் கலக்கிறார். அப்படின்னு சொன்னார்னா, ஏய் நீ வைராகியம் பாராட்டின, நல்லா கவனி, நீ எனக்காக வைராகியம் பாராட்டினால நீ தப்பிச்சு உயிரோட வந்திருக்கிற, மறுபடியும் போயிடாது. துன்மார்க்கம் கூட என்ன செய்யாத, சம்பந்தம் கலக்காத. அல்லேலூயா. உன் ஐக்கியத்தை ஒழுங்கா காத்துக்கோ. உன் ஐக்கியத்தை என்ன செய்ய, உன் ஐக்கியத்தை ஒழுங்கா காத்துக்கோ. துன்மார்க்கனுக்கு துணை நிற்க நீ போகலாமா? ஆகாப் ராஜா யாரு? அவன் எனக்கு பிரியமானவனா? ஆகாப் ராஜாவுடைய வழி எப்படிப்பட்டது? எனக்கு பிரியமானதா? அப்படி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 நாளாகம புத்தகத்துல நீங்க அப்படியே வரும்போது 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறது பயங்கரமான ஒரு, இது ஆண்டவருடைய செய்தி. நேரடியா கர்த்தர் பேசுறாரு இந்த காரியத்தை. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கிறது. எருசலேமின் குடிகள் அவனுடைய இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியரோடு கூட வந்து பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமார் எல்லாம் கொண்டு போட்டார்கள். இவ்விதமாக அகசியா என்னும் யூதா ராஜாவாகிய அகசியா யோராமின் குமாரன் அரசாண்டான். சரி, நீங்க அப்படியே வாசித்தீங்கன்னா நிறைய அந்த நேரம் போயிட்டு இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கீழே 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அதே பகுதியில அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசர்களோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகி யோராம் வியாதியா இருந்தபடினால் யூதாவின் ராஜாவாகி யோராமின் குமாரன் அகசியா எஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். அகசியா யோராம் இடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ண வைத்த நிம்சியின் குமாரனாகி யெகூவுக்கு நேராக வெளியே போனான். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இங்க யோராம், யோசியா, அகசியா திரும்ப வரனால உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த பேரெல்லாம் நீங்க உட்கார்ந்து நம்பர் போட்டு யார் யாருன்னு ஒன்றா படிச்சா தான் புரியும். நல்லா கவனிங்க. இந்த யாரு? யோசபாத்துடைய மகன் யோராம். சரிங்களா? யோராமுடைய மகன் வந்து அகசியா. சரிங்களா? அகசியா அங்கேயும் யோராம் இருக்கிறான், இஸ்ரவேல்ல யோராம் இருக்கிறான், அங்கேயும் அகசியா இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த குடும்பத்துல ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார்ல, யார் இடத்துல? நான் எதுக்காக சொல்றேன், யோசபாத் மகன் தான் யோராம், அகசியாவுடைய மகன் தான் யோராம். அப்படி மாறி வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஆண்டவர் வந்து யோசபாத் இடத்துல சொன்னார்ல, யோசபாத் என்ன சொல்லிருக்கணும்? குடும்பத்திற்கு சொல்லிருக்கணும், ஏப்பா நமக்கு இஸ்ரவேலுக்கு ஒத்து வராது, அங்க போகாதீங்கன்னு சொல்லிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க போய் வந்தீங்கன்னா சாபமும்
தீவினைகளும் துன்பங்களும் நமக்கு வரும். அதனால அங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா பாருங்க, இவன் மறுபடியும் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த யோராம் வந்து ஆசகல் இடத்துல யுத்தத்துக்கு போய் காயப்பட்டு வீட்டுல வந்து படுத்து கிடக்கும் போது இவன் வந்து அவனை பார்க்க போறான். அங்க பார்க்க போகும்போது நிம்சியின் குமாரனாகிய யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணி சொன்னாரு, ஆகாபின் குடும்பத்துல ஒரே ஒரு நாய் கூட உயிரோடு கூடாது, எல்லாத்தையும் கொன்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டு இவன் புறப்பட்டு ஆகாபின் குடும்பத்தை அழிக்க போகும்போது இங்க யோராமின் யோசபாத் சந்ததியா இருக்கிற அந்த ராஜாவா சேர்ந்த யூதா ராஜா ஒருத்தன் போய் அந்த வீட்டுல இருக்கிறான். யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்ப மொத்த குடும்பத்தையும் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான். க்ளோஸ் பண்ணும்போது ராஜா இல்லை என்று சொல்லி அத்தாலியால் கண்டு என்ன செய்தாலாம், ராஜகுமாரன் எல்லாரையும் வெட்டி கொன்று போட்டு அந்த சந்ததியில ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்தால் இவள் அரசாண்டாள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறதற்காக ஒரு பிள்ளையை கர்த்தர் ஒளித்து வைக்க அந்த யாரு யோசேபியாள் என்கிற ஒருத்தி, யாருடைய மகள்? அகசியாவுடைய சகோதரி. அகசியாவுடைய சகோதரி அத்தாலியாளுடைய மகள், ஆனா ஆசாரியனுடைய மனைவி. இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளையா இருந்த ஒருவனை ஒழித்து கொண்டு போய் ஆலயத்தில் வைத்து 6 ஆண்டு காலம் வளர்க்கிறார். வளர்த்து இந்த பிள்ளையை ராஜாவாக்கும்படி யோகிதா ஆசாரியனோடு கூட ராஜாவாக்குன்ற போது தன்னுடைய தாயாகிய அத்தாலியாளை வெட்டி கொள்ளுவதற்கு இவளே கை கொடுத்து ஆசாரிகளை வரிசையா நிறுத்தி முதலாவது அவளை கொள்ளுங்கள், தேசம் அமைதலா இருக்கும் என்று சொன்னாள். ஆமென். அம்மா, தன்னுடைய அம்மா யாரு? அத்தாலியா. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய அம்மாவை கொள்ளுவதற்கு அவள் யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கவே இல்லை? விக்கிரக ஆராதனை செய்து தேசத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார். யாரு? அத்தாலியா. இந்த அத்தாலியாவுக்கு போய் நான் மகளே என்று சொல்லி அம்மா என்று சொல்லி எப்படி உறவாட முடியும்? நான் வந்து யெகோவா தேவனை ஆராதிக்கிற யோகிதா ஆசாரியனுடைய மனைவி நான். அப்போ தேவன் காட்டுகிற வழியில நடக்கிறதா, தாயார் போகிறதா, மோசமான தாறுமாறான வழியில போகிறதா? இப்போ உங்களுக்கு இது ஒரு டீப் சப்ஜெக்ட் தான். ஆனா நீங்க வளர்ந்து வருகிற போது கண்டிப்பா இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போதுமே நம்ம கவனமா காத்துக்கணும். இல்லை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே விட மாட்டாங்க. ஒரு அளவு சொல்ல பார்ப்போம். எத்தனை பேர் விடுதலையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படிப்பட்ட டேமினேஷன் இல்லாம இருக்கிறீங்க? இந்த டாமினேஷன் உங்களை போட்டு அழுத்தம் இல்லாம எத்தனை பேர் ஊருக்குள்ள இருக்கிறீங்க? அப்படின்னா அளவு சொல்ல பார்ப்போம். சொல்ல மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஏதோ அழுத்திட்டு தான் இருக்குது, ஏதோ வேறு ஒட்டிட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வெட்டப்பட முடியாம தான் இருக்கிறோம். ஆமென். தாயா இருந்தாலும் வாய் வயிறும் வேற. யார் சொன்னாங்க? யோசேபியால் சொன்னான். நீங்க போயிட்டு 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 2-4 புத்தகத்தை வீட்டில் போய் கண்டிப்பா வாசிங்க. வாசிக்காம இருக்காதீங்க, உங்களுக்கு நல்ல கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அவ தெளிவா சொல்லிட்டான், தன் தாயானாலும் சரி இஸ்ரவேலிலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யார் மேல? தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்க கூடாதபடி ராஜவம்சத்தை எல்லாம் கொலை செய்ய துணிகிறார் என்றால் இவர் உண்மையான ஒரு தேவ பிள்ளையா இந்த அத்தாலியால்? அப்படின்னு சொன்னா இவளுடைய செயல்களுக்கு நான் உட்படவே மாட்டேன். என் தாயா இருந்தால் கூட முதலாவது அவளை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு தான் அவ சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உறவு சொந்தம் பந்தம் வரும்போது அந்த உறவு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது யாரா இருந்தாலும் அங்கு வெட்டி துண்டாக்கப்பட்டு விடும். சொல்லுங்க. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி அந்த உலக சிநேக உலக ஐக்கியத்தை விட்டு வாருங்கள். ஏனென்றால் அது நம்ம வளர விடாது, அதை நம்ம துளிர விடாது, நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை மேன்மை அடைய விடாது. ஆகவே வெட்டப்பட்டது மட்டுமல்ல, இப்ப 2வது என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கிருந்து எடுக்கப்பட்ட நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, ஒட்டப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் வந்து இதை வந்து பிரகடனப்படுத்துறார். 8:39 வாசிக்கும்போது உயர்வானாலும் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா நமக்கு வந்து கடைசி வார்த்தை முக்கியமானது. வாசிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது என்னன்னு சொன்னா, இந்த ஐக்கியப்பட்டுட்டாருல்ல, எந்த ஐக்கியம்? யாரோடு ஐக்கியப்பட்டுட்டாரு?
பென்யமீன் கோத்திரத்தை விட்டுட்டு வந்தாரு, இஸ்ரவேல் கூட்டத்தை விட்டுட்டு வந்தாரு, இஸ்ரவேல் கூட்டத்தை விட்டு வந்தாரு, பென்யமீன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, பரிசேயருடைய கூட்டத்தை விட்டுட்டு வந்தாரு, தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த பிறகு அவர் சொன்னார்னா, மறுபடியும் என்னை பிரித்து கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைக்காது, பென்யமீன் கோத்திரத்தோடு இணைக்காது, பரிசேய கூட்டத்தோடு நான் போய் இணைக்க மாட்டேன். கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பை விட்டு என்னை எதுவும் இந்த ஒட்டி வைக்கப்பட்ட இந்த இணைக்கப்பட்டிருக்கிற பிரிப்பை, அதாவது இணைப்பை ஒருவராலும் பிரிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒட்டி வைக்கப்பட்ட அனுபவங்கள் என்பது எப்படிப்பட்டதுன்னா, ஒருபோதும் பிரிக்கவே முடியாத ஒரு இணைப்பு, ஐக்கியம் இது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஐக்கியத்தை முதலாவது காத்துக்கொள்ளணும். ஐக்கியத்தை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட நிறைய அதிகமா நீங்க என்ன செய்யணும்? ஒரு தேவையான நேரங்கள், தேவையற்ற நேரங்கள் எல்லாம் இங்கே என்ன செய்யணும்? ஜெபத்துல, வேண்டுதல்ல ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளணும். உலக மனுஷனோடு கூட நேரத்தை போக்கினீங்கன்னா கண்டிப்பா அது ஆவிக்குரிய வாழ்வுக்கு டிஸ்டர்பா இருக்கும், வளர்ச்சி இருக்காது. அமெரிக்க தேசத்துல கவனிங்க, புகைப்பிடித்தல் குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணுகிற போது ஒரு சிறைசாலைக்குள்ள புகைப்பிடிக்கிற 4 பேர் இருந்தாங்க. அவங்க எப்போதுமே ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்மோக் பண்ணுகிற 4 பேர் நடுவில் புகைப்பிடிக்காத ஒரு மனிதனை கொண்டு போய், இது மற்றவன் புகைப்பிடிப்பது இவனுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுதான்னு பார்க்கறதுக்காக கொண்டு போய் அந்த அறைக்குள்ள போயிட்டு ஒரு நாள் முழுவதும் போட்டாங்க. உள்ள அந்த அறைக்குள்ள வைத்தாங்க. அந்த 4 பேரும் புகைப்பிடித்து வருகிறாங்க. ஆனா இவன் புகைப்பிடிக்கவே கிடையாது. அவனை ஒரு நாள் கழித்து கொண்டு வந்து அவனுடைய நுரையீரலை செக் பண்றாங்க. புகைப்பிடித்தனால பாதிப்பு உண்டாகுதான்னு சொல்லி. அப்ப பார்க்கும்போது புகைப்பிடித்தவனை விட புகைப்பிடிக்காமல் அங்க போய் உட்கார்ந்து இருந்த அவனுக்கு 2 ரெட்டிப்பான அளவு அந்த இருதயத்துல அதாவது நுரையீரல்ல பாதிப்பு, லங்ஸ்ல இருந்திருக்கு. நல்லா கவனிங்க, குடித்தவனுக்கு ஒரு பாதிப்பு, குடிக்காதவனுக்கு எத்தனை பாதிப்பு? அப்போ ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள் அப்படின்னா 2 கூட்டம் தான் உலகத்துல உண்டு. ஒன்று என்ன கூட்டம்? ரட்சிக்கப்பட்டவன். இன்னொரு கூட்டம் யாரு? அது இடையில சொந்த பந்தம் காம்ப்ரமைஷனுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்படாத கூட்டம். ஒன்று நீதிமான்களின் கூட்டம், இன்னொன்று துன்மார்க்கனுடைய கூட்டம். அப்ப முதலாவது சங்கீதம் 1 வாசிக்கும் போதே நம்ம முதலாவது என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசங்கார உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தாமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருந்து, அவன் எதை செய்யக்கூடாதுன்னு நாங்க பார்க்கணும், செய்யாமல் விட்டு எதை செய்ய வேண்டும் என்று சொன்னதோ அதை செய்கின்ற போது அவனுடைய வாழ்க்கை இலையுதலாக இருக்கிற மரத்தை போல இருக்கும். இல்லையா? பிரசங்கத்தை நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த வெட்டி எடுக்கப்படாமலே இருக்கின்ற போது பலன் நிறைய கொடுக்க முடியாது. பாதிப்புகள் மாறாமலே இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, வெட்டி எடுக்கப்பட வேண்டிய இடத்துல சரியாக வெட்டி எடுக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்பட வேண்டிய இடத்துல சரியாக ஒட்டப்பட்டிருக்கும் என்றால் நம்ம வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கையா இருக்காது, ஜெயமான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு சொல்லும் போது 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, பேதுருவிடத்துல என்ன சொல்றாருன்னா, பேதுருவிடத்துல 13:8, யோவான் சுவிசேஷம் 13:8, பேதுரு இயேசுவை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். பாருங்க, இந்த பங்கு என்பது என்னன்னு சொன்னா கூட்டு உறவு, கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்வு. பங்கு இல்லை அப்படின்றாரு. என்ன இல்லை? ரோமன் கேத்தலிக்லாம் சொல்லுவாங்க பங்கு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பங்கு கோயில் எங்கன்னு சொல்லுவாங்க. பங்கு கோயில் இருக்குதான். பங்கு யாருக்கிட்ட வேணும்? நமக்கு. ஐயோ ரொம்ப பயப்படுறீங்க. பங்கு நம்ம யாருக்கிட்ட வேணும்? இயேசு சொன்னாரு, மரியாதோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. இதுதான் ஃபெலோஷிப், இதுதான் ஐக்கியம். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம், கிறிஸ்துவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், சபையோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனுடைய ஜனத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வரும் என்றால், ஆமென். கிறிஸ்து ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்றாரு, இந்த ஐக்கியம் சாதாரணமான ஒரு ஐக்கியமா இல்ல, பங்கு மட்டும் இல்ல. சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 21 வாசிக்கும் போது இங்கே தெளிவுபடுத்துறாரு.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் எப்படி வேண்டிக் கொள்றாரு? ஒரு சபைனா பின்னி பிணைந்து குடும்பமாக ஒரு அந்த என்னது ஒன்றாய் இருக்கிற ஒரு அனுபவம். இதான் கூட்டுறவு, பங்கு செலுத்துதல். சொல்லுங்க. அதை இன்னொரு வார்த்தை அழகா பயன்படுத்திக்கிறாங்க. கொய்னோனியா என்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான வார்த்தை பார்ட்னர். பார்ட்னர்னா என்ன? யாருக்கு எப்படி சொல்லுவாங்க? பார்ட்னர் யாருக்கு சொல்லுவாங்க? பிசினஸ் சொல்லுவாங்க, தம்பதிக்கும் சொல்லுவாங்க. பிசினஸ்லயும் சொல்லுவாங்க, தம்பதிக்கும். ஆனால் பிசினஸ்ல சொன்னாலும் சரி, தம்பதிக்கு சொன்னாலும் ரெண்டு பேரும் சரியாக இருக்கும். ரெண்டு பேரும் எப்படி இருக்கும்? சரி பங்கா இருக்கும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள சபைக்குள்ள வருகிறனா ஒரு சபைக்குள்ள நம்முடைய பங்கு சரியானதாக இருக்கணும். அல்லேலூயா. தொட்டா தொடிச்சிக்கா வந்தா தலையை காட்டினா வாழை காட்டினா ஓடனா அப்படி இருக்க கூடாது. நம்முடைய பங்கு சரியா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபமா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், ஒரு ஆராதனையா இருக்கட்டும், ஒரு சபைக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும், ஊழியத்தை கட்டுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குகிறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பங்கு வந்து சரியான பார்ட்னர்ஷிப்பா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். அல்லேலூயா. சிலர்லாம் வந்து அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்கெல்லாம் இதை பார்த்துக்குவாங்க, அவங்கெல்லாம் ஜெபமா அதெல்லாம் அவங்க போவாங்க. சரி, நீங்க என்னத்துக்கு தான் வரீங்க சபைக்குன்னு கேட்கறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு அடிச்சுட்டு ஒரு பிரசங்கம் கேட்டு போறது அப்படி கிடையாது. இது பேர் ஓபி. இது பேர் என்னது? ஒரு போர்டு ஒன்று வச்சு வரையலாம்னு நினைச்சு ஏற்கனவே அந்த போர்டு எடுத்து முன்னால ஒரு நாள் ஒரு காய்ச்சல் நீங்க வரைங்க, அல்லது வந்து ஒரு கிட்னியை வரைஞ்சி கொடுங்க, சிறுநீரகத்தை வரைஞ்சி கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனையில அந்த சிறுநீரகம் வந்து உங்களுக்கு சுருங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு நார்மலா இருக்குது, இன்னொன்னு சுருங்கி இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல கவனிங்க. சபைக்கு வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கள விட கவனமா இருக்கணும். சொல்றாங்க, ஐயா இயல்பாக இருக்க வேண்டிய சிறுநீரகத்தினுடைய அளவு இத்தனை இன்ச்சு இருக்கணும். ஆனா பக்கத்துல இருக்கிறது சரியாக 2 இருக்குது. 2 சிறுநீரகத்துல ஒன்று சரியான அளவு இருக்குது, இன்னொன்று 1/4 இன்ச்சு வந்து டிஃபரெண்டா இருக்குது, சுருங்கி இருக்குதுயா. இதனாலதான் உங்களுக்கு பின்னாடி வயிற்று பின்னால இடுப்பு வலி வருது, உங்களால யூரின் போக முடியல, கால் வலி வருது, நீர் போடுது, நரம்பு எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் டாக்டர் இல்ல, அந்த என்னது சிம்டம்ஸ் அப்படி இருக்கும். ஒரு ஆபரேஷன் பண்ண சொல்றேன்னு வைத்துக் கொள்ளுங்க, கண்டிப்பா சரிங்களா இருக்கும். இப்போ மருத்துவர் இடத்துல போயிட்டீங்க, பீஸ் கட்டிட்டீங்க, அவர் சீட் எழுதி கொடுத்தாரு, மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டாச்சு, இதுதான் பிரச்சனை, இதெல்லாம் சரி பண்ணுங்க, இது சரி பண்ணுங்க. மாத்திரை வாங்கியாச்சு. மாத்திரை வாங்கி கொண்டு வீட்டில் வந்து அப்படியே போட்டுட்டு மறுபடியும் 1 வாரம் கழிச்சு வாங்க மருத்துவர்னு சொன்னான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். மறுபடியும் 1 வாரம் கழித்து நீங்க போய் என்னையா மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா, ஊசி போட்டீங்களா, என்ன செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே செய்யாவிட்டால் அந்த வலி உங்களுக்கு மாறுமா? மாறி இருக்குமா, மாறாம இருக்குமா? சொல்ல மாட்டீங்க. மாறாது. சரி, வாரத்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வரோம், என்ன ஒரு பிரசங்கம் கேட்கிறோம், போகிறோம், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வரோம். ஏதாவது மாற்றம் உண்டாயிருக்குதா? ஆத்மாவில், விசுவாசத்துல, பரிசுத்த வாழ்க்கையில, வாஞ்சை, தேவன் மேல இருக்கிற வாஞ்சையில நமக்குள்ள மாற்றம் உண்டாயிருக்குதா? இப்ப மாற்றமே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆவிக்குரிய ஜீவித்துல மாற்றமே இல்லை. இது எப்ப சரியாகும்? அப்ப இங்க சரி பண்ண வருவதற்கு தான், அதாவது சரி பண்ணுவதற்கு வருவதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடம். ஏன்னா ஆண்டவர் வந்து எதற்காக நம்ம சபையில் வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பூரணமாக்கப்படணும். என்ன ஆக்கப்படணும்? ஜெபம் பண்ணவே தெரியலையா? ஜெபம் பண்ண பழகி இருக்கணும். எத்தனை வருஷத்துல சொல்லுங்க? குறைந்தது ஒரு தேவக்குள்ள எத்தனை வருஷத்துல ஜெபம் பண்ண பழகணும் சொல்லுங்க? ஒன்னும் பேச மாட்டேங்க. நானே பேசிட்டு நானே முடிக்கவா? எவ்வளவு நாள்ல ஒரு மனிதன் ஜெபிக்க பழகணும்? யூத ஜெபாலயங்களுக்கு புறஜாதி ஜனங்கள் போனா ஜெபம் பண்ண பழகிறதுக்கு 1 வருஷம் பேசவே கூடாது. வாய் 1 வருஷம் என்ன ஜெபம் பண்றாங்களோ கவனமா கேட்டுட்டே பார்த்துட்டே இருக்கணும். பைபிள் எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க. 1 வருஷம் கழித்து இவங்களுக்குரிய காரியங்களை செய்த பிறகு அவங்களை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப 1 வருஷமா ஜெபம் பண்றதை கேட்டு ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா சொல்லுங்கள. மைக் கொடுக்க போறோம், மைக்கு கொடுக்க போறோம்.
ஒவ்வொருத்தரா ஜெபம் பண்ண போறாங்க. இன்னைக்கு பிரசங்கமே முடியும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு நாங்க சிரிக்கிறாங்க? எதுக்கு? இந்த பிரச்சனை இங்க இருக்குதா? எத்தனை வருஷமா வரும்? அப்போ சரி பண்ணவே இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்க கியூர் ஆகிறது? எப்படி நீங்க வந்துட்டு பலன் அடைவது? எப்படி சோமாக்கப்படுவது? எப்பொழுது ஐக்கியத்துல நேர்த்தியாக மாற்றப்படுவது? யாரும் ஒரு நபருக்கு அல்ல, எல்லாருமே நேர்த்தியா வளரணும். சரீரமா இருக்கிற நாம், தலையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நேர்த்தியாய் வளரக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆராதிக்க தெரியணும், எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியணும், எல்லாருக்கும் வேதத்தை வாசிக்க தெரியணும். ஒருத்தர் கூட எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது முன்னால போய் நின்று, எனக்கு ஒருத்தருக்கும் முன்னால போய் ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ஆராதனைலாம் பாட்டு பாடலாம் தெரியாது அப்படின்லாம் சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. இங்க வரும்போது எல்லாம் வச்சு கற்று 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 பழகி 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 எல்லாம் வச்சு நீங்க செய்யறதா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்ண வராங்க நம்ம கூட, சிலர் வராம இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட கற்றுக்கொண்டு வளர்ந்தவங்க தான். இந்த ஊழியர் செய்யறாங்கல்ல ஊழியக்காரர், இவங்கெல்லாம் நம்ம கூட வந்து பார்ட்னரா இருந்து நம்ம உபதேசிக்கப்பட்டு கற்றுக்கொண்டு வளர்ந்தவங்க தான் இந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆனா வளரவில்லைன்னு சொன்னா பைபிள் கூட வாசிக்க தெரியாது. சரிங்களா? அப்ப இவங்கெல்லாம் எப்படி வளர்ந்தார்கள்னு சொன்னா இந்த வசனங்களை கேட்டு 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 ஆராதித்து ஆராதித்து வேத வசனங்களை வாசித்து தேவனோட அறிக்கையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து பழகி தேவ பிரசனத்துல வளர்ந்து வளர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளா இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. ஆணுடைய பிள்ளைகள் நாமும் கனி கொடுக்கிற அளவுக்கு தேவன் விரும்புகிற ஒரு வளர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி கண்டிப்பா நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுகிற அளவுக்குலாம் கண்டிப்பா என்னுடைய போதகர் எனக்கு சொல்லித்தரலன்னு நான் சொல்ல முடியும். ஆராதிப்பதை பத்தி இவங்களெல்லாம் டீப்பா சொல்ல மாட்டாங்க. அவங்க 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க. 40 நிமிஷத்துல என்னைக்கு பார்த்தாலும் நான் கேட்கிற ஒரு பிரசங்கம் என் காதுல அல்லேலூயா சொல்லுங்கள. இயேசு கடல் மேல நடந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நடந்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கோலியாத்தை தாவீது வென்றான், நீங்களும் வெல்லுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கவனை எடுப்பாரு, கல்லை எடுப்பாரு, 5 கல் இருக்கும், 4 கல் இருக்கும், தலையை வெட்டுவான், கோலியாத்து தலை அங்க போகும், அதோட பிரசங்கம் பிடிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நானும் ரொம்ப நாளா பிரசங்கம் கேட்டுக்கிறேன். ஆணுடைய பிள்ளைகள் இந்த அளவுக்கு டீப்பா உட்கார்ந்துட்டு பொறுமையா ஆலோசனை சொல்லலாம் பிரசங்கிக்கல. நம்ம 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம் பிரசங்கத்துக்கு, அதனால இவ்வளவு பொறுமையா சொல்றோம். கண்டிப்பா ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி வளர வேண்டும் என்றால் குறைந்தது 1.5 மணி நேரமாவது பிரசங்கம் நல்லா கேட்கறவங்களா இருக்கணும். உங்களுக்கு என்ன நின்றுட்டு பேசுறீங்க, நாங்க உட்கார்ந்து பார்த்தா தானே எங்களுக்கு தெரியுது இடுக்கோழி நாங்க எத்தனை பக்கம் திருப்பறன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான், வயதானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் அப்படித்தான் கீழே உட்காரும்போது. ஆனாலும் நீ சேர்லாம் போய் உட்காந்துட்டு பின்னாடி எழுதி நடந்துட்டு பிரசங்கத்தை கேட்டு அப்படியே ஆவியில களி கொடுத்து குறைந்தது நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாரம் முழுவதும் அசைப்பட்டு 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 அடுத்த வாரத்துல வரும்போது அப்படியே ஆவியில பார்த்தா நீங்க பிரசங்கத்துல உடைய முகமே பிரகாசம் உள்ளதா தேவனோடு பேசி 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 ஜெபத்துல வந்து உட்காரும் போது நீங்க பண்ணுகிற ஸ்தோத்திரத்தை எல்லாரும் அங்க ஆராதிக்கிறவங்களா மாறணும். அந்த அளவுக்கு நம்ம தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கின்ற போது என்னன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். நீ தேவைகளுக்காக சந்திக்க, அதாவது தேவைகளுக்காக ஜெபிக்கவே தேவையில்லை. அதிகமா தேவைகளுக்காக என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவரே சொல்லிட்டாரு கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அதாவது ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்றது வந்து அடிப்படை கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும்போது, புரியுதுங்களா? வளர்ந்த ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாக தேவைகளை குறித்து ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்துட்டு நீ பார்த்துக்கொள்ளு சொல்லிட்டு போகலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட ஒரு மாசம் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, என்னுடைய அக்கௌண்ட்ல 7 ரூபா இருக்கு. என்ன எந்த பேங்க்காரன் 7 ரூபாய் வச்சிருக்கான் பேங்க்ல? ஏன் பரவாயில்ல, நானே 57 ரூபா வச்சிருந்தேன் என்னுடைய அக்கௌண்ட்ல, நீங்க வெறும் 7 ரூபாய் இருக்கு. அவர் சொன்னாரு, இப்படித்தான் இருக்கு பாஸ்டர். ஆனா என்ன நடக்குதுன்னா எல்லாம் நெருக்கங்களும் வருது, கழுத்தை பிடிச்சி இறுக்கி கொள்ற மாதிரி வரும்போது ஆர்டர் விடுவிச்சுவாரு. இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. நான் நிறைய நேரம் பார்த்துக்கிறேன், ஆர்டர் கொண்டு போடுவாரான்னு பார்ப்பேன். ஆர்டர் நெருக்கி கழுத்தை கொள்ளுகிற நேரத்துல பார்த்து விடுவிச்சுவாரு. சொல்லு, தேவை சந்திக்கப்பட்டோம், ஆர்டர் விடுதலை ஆக்கிடுவேன். பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் ஒரு தேவையை அவர் சந்திப்பார், உங்களுடைய பிரச்சனையை அவர் மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய தனிப்பட்ட நிலைமைகள் நிச்சயம் ஆண்டவர் அறிவார். ஆமாம் சொல்லுங்களேன். கடன்பட்டவங்களுக்கு தான் கடன்பட்டவனுடைய வேதனை தெரியும், வியாதிப்பட்டவங்களுக்கு தான் வியாதிப்பட்டவனுடைய வேதனை தெரியும், வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டவனுக்கு தான் அந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட சகோதரனை ஏமாற்றுவது எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் வேதனை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
வாழ்க்கையில பல காரியங்கள் நம்ம வேதனையோடு, துன்பத்தோடு, அழுகையோடு, எதிர்பார்ப்போடு, தோல்வியோடு, பல நேரத்தில் ஜெபித்தும் பதில் கிடைக்காம ஆண்டுடைய சமூகத்தில் ஒருவேளை நம்ம வருகிறவர்களா இருந்தாலும் நம்முடைய ஐக்கியத்தை சரிப்படுத்துகின்ற போது, தேவனோடு நடக்கிற வாழ்க்கையை சரிப்படுத்தும் போது அது எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, நிச்சயமா செய்வார். நிறைய நேரத்தில் இன்னைக்கு கூட வண்டி எடுத்தா நீங்க சிரிச்சாலும் சிரிப்பீங்க. என்னுடைய விசுவாசம் என்ன, சில நேரத்தில் பெட்ரோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பெட்ரோல் பம்புக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. டேங்கில் கை வச்சு சோத்திரம் பண்ணிட்டு வருவேன். வண்டி வந்துட்டு திரும்பி போய் மறுபடியும் பெட்ரோல் பம்ப் போற வரைக்கும் ஓடும் வண்டி. அல்லது சொல்லுங்களேன், நான் முந்த நாள் நடந்தது சொல்றேன். பார்டர்ல நிற்கும் முள்ளு பெட்ரோலை நான் சொல்றேன், போய் பெட்ரோல் போட்டா தான் வண்டி ஓடுன்னு நிலைமை இருக்கும். நான் டேங்க்ல கையை வச்சு சோத்திர ஆண்டவரேன்னு அவன் சொன்னல, பெட்ரோல் வருமா? கண்டிப்பா வரும். விசுவாசித்தா தேவ மகிமையை தண்ணீரை ரசமாக்கின ஆண்டவருக்கு பெட்ரோல் வர என்பது பெரிய காரியமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேவைகளை சந்திப்பது இயேசுவுக்கு லகுவான காரியம். ஆனால் நீங்கள் தேவனோடு வருவதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவன் சொல்லுங்க. அப்ப அவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இங்க பார்க்கிறோம், அந்த வசனங்களை நம்ம வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் நீங்க போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 1:9 வரும், 1 கொரிந்தியர் 10:20 வரும், 2 கொரிந்தியர் 6:14 வரும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9, 1 கொரிந்தியர் 10:20, 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நல்லா கவனிங்க, இயேசுவை நாம் எவ்விதமா பார்க்கிறோம்? இயேசுவோடு கூட இருப்பதற்கு, ஐக்கியமா இருப்பதற்கு தான் நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறார். நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமரும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆமென். நீங்கள் தேவனோடு கூட எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? தேவனோடு கூட ஐக்கியப்படுறீங்களா? தேவனிடத்துல மனம் விட்டு பேசுறீங்களா? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற நேரங்கள் உண்டா? சிலருக்கு என்ன தெரியுமா, எல்லா வேலையும் ரெடி ஆகிட்டு பிரயாணம் போகும்போது ஒரு வசனத்தை எடுத்து 121ஆவது சங்கீதத்தை வாசித்து ஒத்தாசை வரும் பருவங்களிலிருந்து உங்க கண்கள் ஏறி எடுக்கிறேன், நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே, நீங்க அப்படியே இருங்க, நான் மறுபடியும் வரேன்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் ஐக்கியம். எந்த நேரம்? சிலருக்கெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு, வேலைக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறதும் நேரம் இருக்காது. ஜெபம் பண்ணீங்களா? அப்படியா, ஜெபம் நான் பண்ணணுமா? அது நான் போயிட்டு வந்து நைட்டு பார்த்துக்கிறேன் ஆண்டவர். அப்போ கவனிங்க, சிலருக்கு இருக்கிற ஸ்பீடு எப்படின்னா, ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, அவரோடு கூட நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். சீசர்களை தெரிந்து கொள்ளும் சொல்றாரு, அவங்க தமிழ் என்னோடு கூட இருக்கணும். 12 பேர் என்ன செய்யணும்? என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறத ரொம்ப விரும்புகிறார். அவரோடு கூட இருக்கணும். எப்படி? பரலோகத்தில் போய் அங்கே இருக்கிறதா? அப்படியா? ஆமான்னு சில தலையாட்டுறாங்க. அப்படின்னா பரலோகத்துக்கு போய் போறதா? அப்படி கிடையாது. பூமியில நீங்க எங்கெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ அங்கெல்லாம் இயேசு கூட இருக்கிறார். வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றீங்களோ உங்க கூடவே அவர் இருக்கிறார். உங்க வழிகளை எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ள ஆண்டவர், என்னைக்கு நீ வழிகளை போடுவீங்களோ அப்போ அன்றைக்கு வழி முழுவதும் உங்களோடு கூட அவர் வருகிறார். ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். உங்களை ஐக்கியம் 1 கொரிந்தியர் 10:20 வாசித்தோம். 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். ஆமா, நீங்க வந்துட்டு ஒரு ஊர்ல போயிட்டு பேய்கள் சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வரும். எங்க தெய்வத்தெல்லாம் பேய்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்க தெய்வத்தெல்லாம். இதுதான் நிறைய பிரச்சனை. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இதுதான். நாங்க சாப்பாடு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நாங்க என்ன கொடுத்தா வாங்க மாட்டாங்க, எங்க தெய்வத்தை பேய்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க பேய்னு சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்றது? பைபிள்ல பேய்னு தான் சொல்லுது, நாங்க என்ன சொல்றது? அல்லேலூயா. அது சாப்பிட்ட எச்சி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமா சொல்லுங்களேன். நீங்க இலை போட்டு எல்லாத்தையும் போடுறாங்கல்ல, அங்க போடும்போது யாருக்கு போடுறீங்க? அதுக்கு தானே போட்டீங்க. அதுக்கு போட்டுட்டு எனக்கு கொடுத்தா அந்த எச்சி நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க கேட்பாங்க, அது எப்படி சாப்பிடுச்சு? சாப்பிடணும் எதுக்கு போடுறேன்? நீங்க கேளுங்க. அப்புறம் கேட்க அவங்களுக்கு புத்தி வரதான் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எச்சியும் சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பிட மாட்டேன்? ஆமா, நான் யாருடைய எச்சியும் சாப்பிட மாட்டேன்.
இந்த ஆளுதான் நான் சாப்பிட மாட்டேன், இந்த போட்டோவில் இருக்கிறாங்க அவருக்கு சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க, இந்த சிலை இருக்கிற கல்லு இது சாப்பிட்டு விட்டு நான் சாப்பிட மாட்டேன். அவன் சொல்லுங்க, வேளாங்கண்ணி யாருடையது? அம்மா தானே, அம்மா தான் சோத்திரம். ஆனா அவர் வரமாட்டாரு. அம்மாவை அங்கேயே கட் பண்ணிட்டார். எங்கே? திராட்சை ரசத்திலே கட் பண்ணிட்டார். என் தாய் சொல்லுவதை அல்ல நான் வேறு சொல்லுவேன் கேளுங்கள். அவன் சொல்லுங்க, அவர் அங்கேயே கட் பண்ணி. அதனால வேளாங்கண்ணிக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு ஒரு பாட்டில் எண்ணெய் வேண்டு வந்தாலும் அதுவும் இயேசு தானே, கண்டிப்பா கேட்க மாட்டார் ஜெபத்தை. அதில் சொல்லுங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணும்னு சொன்னா நம்மோடு கூட இருக்கணும். பேய்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளக்கூடாது, பேய்களோடு ஐக்கியமானவர்களோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14 வருஷத்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6:14, அவிசுவாசிகளுடனே அந்நிய நுகத்திலே என்ன செய்யாதப்படாதிருப்பீர்களாக. இது கல்யாண காட்சியில கொண்டு போய் விடுது, அது ஆராதனையில கொண்டு போய் விடுச்சு, இது கல்யாண காட்சியில கொண்டு போய் விடுது. அதனால யாதொரு பெண்ணையும் திருமணம் பண்ணும்போது ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் போய் திருமணம் செய்யக்கூடாது, ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர் ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் அடிக்கடி சொல்வார், இந்த பிள்ளை கல்யாணமே ஆளுனா கூட பரவாயில்ல, இயேசு கையை பிடிச்சிட்டு பரலோகத்துக்கு போயிட்டோம், துன்மார்க்கன் கையை பிடிச்சிட்டு நரகத்துக்கு போகவே வேண்டாம். என்ன சொல்லுவாரு? ஐயா வயசு பிள்ளையா கல்யாணம் ஆகட்டும் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப உரப்பா சத்தியத்தை பேசுறான். அதெல்லாம் முடியாது, யாருக்கும் தரமாட்டேன். சரி ரொம்ப நல்லது, நல்ல பிள்ளைய பார்த்து கொடுங்க சொன்னாரு. இல்ல, துன்மார்க்கனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவன் நரகத்துக்கு போறதை விட ஏன் சொல்றாங்க, திருமணமே நடக்காவிட்டா கூட பரவாயில்ல, ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க தான் கல்யாணம் பண்ணணும். அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கண்ணுக்கு அழகு, காதுக்கு அழகு, மூக்குக்கு அழகு, கண் கண்ணாடிக்கு அழகு அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. சோத்திரம், அழகு சொல்லுங்க. இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, அதுக்கு நம்ம எதுக்கு போவானே? சரி, அந்த அந்நிய நுகத்தை விட்டுருவோம், அந்த அந்நிய ஆராதனைக்கு போகாமல் இருப்போம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை ஒன்று கேட்டு முடிச்சிருவோமா? பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, இந்த ஐக்கியத்துல நம்ம பலமாய் ஒட்டி கொள்ளுவோம். 3:10, பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் நான் வாழ்க்கையில ஓடுகிறேன். ஆமென். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோடு கூட ஐக்கியமா இருப்போம். விக்கிரக ஆராதனைக்காரரோட ஐக்கியத்தை குறைப்போம், ஊர் ஜனங்கள் உறவுக்காரரோடு குறைப்போம், தேவ சமூகத்தை அதிகமாக தேடுவோம். வாரத்தில் அநேக நாட்கள் சபை திறந்திருக்குது, ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு தனிமையாக உட்கார்ந்துருக்காதீங்க. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது. நிறைய பேர் புதன்கிழமையில வீட்டில் அங்கங்கே தனித்தனியாக உட்காந்துருக்குறீங்க. அப்படி தனியாக உட்காந்து செல்போன் பார்த்து இருக்கக்கூடாது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது, நல்லா உட்காந்துக்கணும் தேவ சமூகத்தில். இயேசுவோடு உட்காரணும். எங்க உட்காரணும்? வேற யாராவது கூட இருந்தா கூட பிரித்து விட்டுட்டு நம்ம வந்துடணும். யாராவது கூட ஓட்டிட்டு இருந்தா கூட அவங்களை கூட்டி கொண்டே வந்துடணும். ஆண்டோடைய பாதத்துல நாங்கள் இயேசு கிட்ட போவோம், வாங்க அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவோம்னு சொல்லி. கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியமா இருந்தால் நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நம்முடைய ஜீவனை நம்ம இழந்து போகாதபடி, வீண் நஷ்டங்கள் அடையாதபடி நிறைய காரியங்கள் கவனிங்க. நீங்க அந்த 2 நாளான புஸ்தகத்தை கண்டிப்பா படிக்கணும். படிக்காம யாரும் சாப்பிடக்கூடாது. சரி, சாப்பிட்டு தூங்கக்கூடாது. சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா படிக்காம தூங்கிடக்கூடாது. 2 நாளாகவும் 21, 22, 23 அதிகாரங்கள் நிறைய நஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேருக்கு அடிகள், நிறைய வேதனைப்படுறாங்க. இது காரணம் என்ன தெரியுமா? ஐக்கியத்தை இப்படிதான் வைக்கணும்னு தெரியாதனால நிறைய கஷ்டப்படுறாங்க நம்முடைய பிள்ளைகள். அதுதான் அவர் சொன்னாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். வீணாக அறிவில்லாம மற்றவரோடு கூட போய் ஐக்கியம் கொண்டு நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டாம். கர்த்தரோடு கூட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் உங்க எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். கடல் மேல நடந்தவர் உங்க பக்கத்துல அவர் வருவார். கடல் மேல நடந்தவனும் உங்க பக்கத்துல வந்துடுவார். ஆண்டவர் எப்படி என்கிட்ட வருவாரு? எல்லா வான மண்டலங்களை கடந்தும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வந்து இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஒரு குகையில் இருந்தாலும் இயேசு அங்க வந்து இருப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க நாடுங்க, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவர்களுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? திருவிருந்துல கண்டிப்பா பங்கு கொள்ளணும். கால்களை கண்டிப்பா கழுவி கொள்ளணும். தேவனோடு நல்லா ஐக்கியப்படணும். வேத வசனங்களை நல்லா வாசிக்கணும். நல்ல ஆராதனை என்னைக்கெல்லாம் சபையிலுக்கு வந்து உட்கார்ந்து ஆராதிக்கணும். இந்த ஐக்கியங்களை நம்ம அதிகமா இருக்கும்போது ஆண்டவர் கைவிடவே மாட்டார்.
ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிக்குவோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்களோடு நீங்களும் ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி. ஆமென். வாருங்கள் என்று அழைக்கிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்றைக்குள்ள ஐக்கியத்தை நம்ம சீர்படுத்துவோமா? துன்மார்களுடைய பாதையில நடக்க வேண்டாம், வீணான இடத்துல உட்கார வேண்டாம், வீண் பேச்சுகள் பேச வேண்டாம், நல் வார்த்தைகளை பேசுவோம். அதிகமா தேவ பிள்ளைகள் அற்றவங்களோடு கூட நிறைய நேரத்தை செலவு பண்ணி பேசாதீங்க. நேரத்தை குறைச்சிருங்க, பேச்சை குறைங்க. தேவையில்லாத இடத்துல உட்கார வேண்டாம் நிறைய. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதங்களுக்கு தடையாகும். ஆணுடைய கிருபை இழக்க வைக்கும். ஆணுடைய கிருபை போக்கடிக்கும். எல்லா வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்களோடு பேசுகிறேன், சபையோடு பேசுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, வார்த்தைகளுக்கு மகிமை. எங்களை பிரித்தெடுத்த தெய்வமே உமக்கு மகிமை. எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தெய்வமே உமக்கு மகிமை. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு மகிமை.